கிராமத்திற்கும் 1 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு. மக்கள் தங்களுக்கான திட்டங்களை தேர்ந்தெடுத்து மேற்கொள்ள முழு உரிமை. மலேசிய திட்டத்தின் முன்னெடுப்புகளை விரைந்து செயல்படுத்த அமைச்சுகளுக்கு வலியுறுத்தல். திட்டமிட்டபடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. 1 லட்சம் ரிங்கிட் ஃபெல்டா கீழ் உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்குமான ஒதுக்கீட்டு தொகை. உள்ளூர் மக்கள் தங்கள் திட்டங்களை செவ்வனே மேற்கொள்ள அந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தங்களுக்கு ஏற்ற திட்டங்களை தாங்களே தீர்மானிக்க அதன் வழி குடியேற்றக்காரர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. நேரடி அணுகல், சமூகத்தை வலுப்படுத்துதல் முதலிய மதானி அரசின் பேரவாவிற்கு ஏற்ப அஃது அமைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தாங்கள் வரையறுத்த திட்டங்களை மக்கள் மேற்கொள்ள ஒவ்வொரு ஃபெல்டா கிராமத்திற்கும் 1 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. எந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஃபெல்டா மேலாண்மை முடிவு செய்வதில்லை, மாறாக மக்களே அதனை முடிவு செய்வர் என அவர் கோடிக்காட்டினார். தலைநகர் மலேசிய அனைத்துலக கண்காட்சி வர்த்தக மையத்தில் நடைபெற்ற 2025 முப்பரிமாண பெருங்கண்காட்சியை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ அன்வார் உரை நிகழ்த்தினார். ஃபெல்டா கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் கூட்டுறவு கழகங்களின் அமைப்பு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதிக லாபத்தை ஈட்டவும் நில குடியேற்றக்காரர்கள் ஏற்புடைய சலுகைகளை பெறுவதை உறுதி செய்யவும் அது வகை செய்யும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி குறிப்பிட்டார். பல்வேறு நிறுவனங்களில் முதலீடுகளை செய்து நல்ல வருமானத்தை ஈட்டும் திறனை ஃபெல்டா கூட்டுறவு கழகங்கள் கொண்டுள்ளன. அந்த வருமானம் நில குடியேற்றக்காரர்களின் நலனை பேணும் திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஃபெல்டா கூட்டுறவு கழகங்கள் அதன் பங்குகளை விற்கக்கூடிய வகையில் கொண்டுள்ளதால் முதலீட்டில் அதிக வருமானத்தை பெற முடிவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் கூறினார். கடந்த ஆண்டு லாப ஈவு ஃபெல்டா உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தலைநகரில் நடைபெற்ற குடியேற்றக்காரர்களை அங்கீகரிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் செய்தியாளர்களிடம் பேசினார். FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் 92 விழுக்காட்டு பங்குகளை ஃபெல்டா கொண்டுள்ளது. அது நிறுவனத்தின் முழு உரிமை மற்றும் மறுசீரமைப்புக்கு வழிவகுப்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் சுட்டினார். இந்நிலையில் பஹாங் மற்றும் சபா மாநில அரசுகள் 5 விழுக்காடு பங்குகளை வைத்திருப்பதால் அவர்கள் FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்களாகவும் உள்ளனர். ஆகையால் ஃபெல்டாவின் கீழ் செயல்படும் நிறுவனங்களில் ஒன்றாக FGV உருமாறியுள்ளது. மேலும் மாநில அரசுகளுடனும் கூட்டுறவுகளுடனும் இணைந்து FGVயை முழுமையாக சொந்தமாக்குவதற்கு புர்சா மலேசியா இறுதிக்கட்ட செயல்முறையை மேற்கொள்கிறது. அதன் வழி ஈட்டப்படும் லாபம் ஃபெல்டா நில குடியேற்றக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அதேவேளையில் மலேசிய ஃபெல்டா முதலீட்டு கூட்டுறவு நிர்வாகம் அதிக வருமானம் ஈட்ட அதன் முதலீடுகளை சீரமைக்கவும் விற்கவும் அரசு உதவிகளை வழங்கி வருவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் குறிப்பிட்டார். 13ஆம் மலேசிய திட்டம் சரவாக் உட்பட நாடு முழுவதும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துகிறது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் பொதுப்பணி அமைச்சு முக்கிய பொறுப்பை கொண்டிருப்பதை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி சுட்டினார். நிறைவான சாலை வசதிகள் இன்றி கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு போன்றவற்றை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என அவர் வலியுறுத்தினார். சாலை வசதி என்பது உடலில் உயிர் நாடி போன்றது. உயிர் நாடி நின்றால் எப்படி உயிர் இயங்காதோ அதேபோல் சாலை வசதிகள் நிறைவாக இல்லை என்றால் புறநகர் பகுதிகளில் மேம்பாட்டை நிறைவேற்ற இயலாது. கல்வி அமைச்சின் கீழ் பள்ளி திட்டங்கள் இருந்தாலும் அவற்றை செயல்படுத்தும் அதேவேளையில் கண்காணிக்கும் பொறுப்பை பொதுப்பணித்துறை கொண்டிருப்பதாக டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வலியுறுத்தினார். குச்சிங் ரந்தாவ் பஞ்சாங் தேசிய பள்ளியில் முழுமையடைந்த திட்டம் ஒன்றை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார்.
13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் கட்டம் கட்டமாக கண்காணிக்கப்படும். அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் காலத்தாழ்வு ஏற்படாதிருப்பதை உறுதிப்படுத்த அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக நாட்டின் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். 13ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும்படி அவர் அனைத்து அமைச்சுகளையும் வலியுறுத்தினார். நிதி அமைச்சு, பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என அவர் கோடிக்காட்டினார். ஓராண்டில் இருமுறை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் அறிக்கை கோரப்படக்கூடும் என்றார் அவர். திட்டமிட்டபடி கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவது இம்முறை கட்டாயம் உறுதி செய்யப்படும். 2030 வரை நீண்டகால நடைமுறையை அஃது உட்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதில் நேரும் காலத்தாழ்வு மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். ஆதலால் மக்களுக்கு உவப்பூட்டும் வகையில் கடமையாற்ற வேண்டியதன் தேவை இருப்பதை அவர் உணர்த்தினார். புத்ராஜயாவில் முதன்மை பொதுச் சேவை கடமை 20ஆம் நிறைவாண்டு நிகழ்ச்சியின் அங்கமாக நடத்தப்பட்ட ஓட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி ஊடகத்தாரிடம் அந்த தகவல்களை பகிர்ந்தார். 13ஆம் மலேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உயர் நெறியும் நம்பகமும் முதன்மையாக திகழும். பொது சேவை செயல்பாட்டை வலுப்படுத்தும் அரசின் முயற்சிக்கு ஏற்ப அஃது அமையும். புதிய நன்னெறி நடைமுறையில் அஃது இன்றியமையா கூறு எனவும் பொது சேவை தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ ஒன் அஹ்மத் டஹ்லான் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கண்காணிப்பு, மதிப்பீடு, அரசு கொள்கைகளை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை ஆகியன 13ஆம் மலேசிய திட்ட நடைமுறையில் வலியுறுத்தப்படும். கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்த பொதுச் சேவைத்துறை கடப்பாடு கொண்டுள்ளது. சீரான முறையில் பொதுச் சேவைகளை மக்களுக்கு வழங்க அந்த முனைப்பு துணை புரியும் என அவர் கருத்துரைத்தார். அங்கீகரிக்கப்பெற்ற 2025 அரசு சேவை ஆக்ககர கடப்பாட்டு சட்டமும் அதில் முதன்மை இடம் வகிக்கும் என அவர் கோடிக்காட்டினார். வெளிப்படையான நம்பகத்தன்மை மிகுந்த சீரான நடைமுறைக்கு அந்த சட்டம் துணை புரியும் என தான் ஸ்ரீ ஒன் அஹ்மத் டஹ்லான் கூறினார். மலேசியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 19 விழுக்காட்டு வரி அனைத்துலக சந்தையில் நாட்டின் மூலப்பொருள்களின் போட்டியாற்றலை பாதிக்காது. தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்து ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி அந்நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்தோனேசியா உள்ளிட்ட ஏனைய ஆசியான் நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அந்த விகிதம் ஏற்புடையதாக இருப்பதை அமைச்சர் சுட்டினார். உலகின் மிகப்பெரிய செம்பனை எண்ணெய் உற்பத்தி நாடாக இருக்கும் இந்தோனேசியாவுக்கு 19 விழுக்காட்டு வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது. இந்தோனேசியாவுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய செம்பனை எண்ணெய் உற்பத்தி நாடாக இருக்கும் மலேசியாவுக்கும் அந்த வரி விகிதம் விதிக்கப்பட்டிருப்பதை டத்து ஸ்ரீ ஜோஹாரி நியாயமாக கருதுகிறார். ஜோஹர் பாருவில் பாசிர்குடாங் தொகுதிக்கான அம்னோ பேராளர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். 1 கோடி பேரை சுய தொழில் சமூக பாதுகாப்பு திட்டம் SKSPS-இல் இணைக்கும் இலக்கை இவ்வாண்டு எட்ட முடியும். நாடு முழுவதும் இதுகாரும் 8 லட்சத்துக்கும் அதிகமானோர் அதில் பதிந்து கொண்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்சி கியோங் தெரிவித்தார். விரும்பத்தகா நிகழ்வுகள் சந்தாதாரருக்கு ஏற்படின் பல்வேறு சலுகைகள் SKSPS-இன் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். அதிகமானோரை அந்த சுய தொழில் சொக்சோ திட்டத்தில் பதிய ஊக்குவிக்கும் இலக்கை தாம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் சமூக பாதுகாப்பு திட்டமாக அஃது அமைகிறது. விரும்பத்தகா நிகழ்வுகள், பேரிடர், சாலை நேர்வு முதலியவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டால் இழப்பீடு வழங்கப்படும். ஓய்வூதியம், மருத்துவ செலவுகள் ஆகியவற்றுக்கு அது கை கொடுக்கும். இப்போது 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிந்துள்ள நிலையில் வரையறுக்கப்பட்ட இலக்கை அமைச்சு நெருங்குவதாக ஸ்டீவன் சிம் மகிழ்ச்சி தெரிவித்தார். வேளாண் உணவுத்துறை மீது இளையோர் அதிக நாட்டத்தை இப்போது செலுத்துகின்றனர். அதிகமான இளம் வேளாண் தொழில்துறையினரை உருவாக்கும் அரசின் முனைப்புக்கு ஏற்றாற்போல் அவர்களின் ஆர்வம் அமைவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார்.
வேளாண் துணை துறைகளுக்கு நேர்மறையான வரவேற்பை இப்போது இளையரிடையே காண முடிவதாக அமைச்சர் கருத்துரைத்தார். குடியிருப்பு பகுதிகளில் தலாப்பியா மீன் வளர்ப்பிலும் நடுத்தர அளவிலான நெல் சாகுபடியிலும் இளைஞர் ஈடுபடுகின்றனர். ஸ்லாங்கூரிலும் கடாவிலும் அதிகமான இளைஞர் அவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகமான இளம் உழவர்களை உருவாக்கும் நோக்கில் நுட்ப கல்வி திறன் பயிற்சி பட்டதாரிகளுக்கு குறிப்பாக விவசாயத்தில் ஈடுபட அரசு மானியம் வழங்குகிறது. வேளாண் தொழில்துறைகளில் ஈடுபட வழங்கப்படும் 30,000 ரிங்கிட் வரையிலான மானியம் அவர்களை ஊக்கப்படுத்தும் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். பண்ணைத்துறையான கால்நடை வளர்ப்பும் வருவாய் ஈட்டும் சிறந்த தொழிலாக உருவாகிறது. அதிலும் இளைஞர் ஈடுபட வேண்டும் என டத்துஸ்ரீ முகமது சாபு இளைஞர்களுக்கு அறிவுரைத்தார். பல்வேறு துறைகளில் மலேசியாவுடன் கைகோர்க்க இங்கிலாந்து விருப்பம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப பரிமாற்றம், ஒருமித்த பாடத்திட்ட மேம்பாடு, மாணவர் ஆசிரியர் பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் அந்த நாட்டுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல், பசுமை தொழில்நுட்பம், தானியக்கம், குறிப்பிட்ட திறன் பயிற்சி திட்டம், செயற்கை தொழில்நுட்பம் முதலிய வருங்கால துறைகளிலும் ஒத்துழைப்பு நுண்ணோக்கப்படும் என அமைச்சர் விளக்கினார். அதிகமான வாய்ப்புகளுக்கும் கல்வித்துறை புத்தாக்கத்துக்கும் அது திறவுகோலாக அமையும் என அவர் கருத்துரைத்தார். இந்த வட்டாரத்தில் மலேசியாவை உயரிய நனிச்சிறந்த கல்வி மையமாக உருக்கொள்ளச் செய்யவும் அந்த ஒத்துழைப்பு துணை புரியும். புத்ராஜயாவில் மலேசியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் இங்கிலாந்து திறனியல் அமைச்சர் ஜெக்வி ஸ்மித்தை சந்தித்த பின்னர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அந்த கூற்றை வெளியிட்டார். ரஷ்யாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ளும் முதல் மலேசிய தலைவராக பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வரலாறு படைத்தார். 1967 அந்த நாட்டுடன் அரச தந்திர உறவு தொடங்கியதில் இருந்து முதன்முறையாக பேரரசர் ரஷ்யாவிற்கு பயணம் செய்யவிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று சுல்தான் இப்ராஹிம் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்நாட்டுக்கு அலுவல் பயணத்தை தொடங்குகிறார். பேரரசர் 10ஆம் தேதி வரையில் அந்நாட்டில் இருப்பார் என இஸ்தானா நகாரா அறிக்கை வழி அறிவித்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் நாடுகளுக்கு இடையிலான அரச தந்திர உறவையும் இருவழி உறவையும் வலுப்படுத்த அரச மலேசிய கழகத்தின் பங்கை பிரதிபலிக்கிறது. மேலும் பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் சுல்தான் இப்ராஹிமை அதிபர் புட்டின் அரச மரியாதையுடன் வரவேற்பார். பின்னர் மன்னர் ரஷ்ய வாழ் மலேசியர்களை சந்திக்க அட்டவணை இடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8ஆம் தேதி சுல்தான் இப்ராஹிம் தத்தர்ஸ்தான் குடியரசில் கசானுக்கு புறப்படுவார். அந்த குடியரசுத் தலைவர் ருஸ்தாம் மினிகனோவ் உடனான சந்திப்புக்கு பிறகு பேரரசர் அங்குள்ள உலங்கூர்தி உற்பத்தி மையத்தை பார்வையிடுவார். தாய்லாந்தும் கம்போடியாவும் எல்லை பொது செயற்குழு சந்திப்பை மேற்கொள்ளும் நடைமுறையை அரச மலேசிய ஆயுதப்படை எளிதாக்கும். கோலாலம்பூரில் அந்த சந்திப்பு வரும் 4ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரை நடைபெறும். இரு நாடுகளின் எல்லை உரிமை கோரல் சிக்கலை களைய அந்த சந்திப்பு நடத்தப்படுவதாக அரச மலேசிய ஆயுதப்படையின் உளவு வியூக கலந்துரையாடல் பிரிவு அறிக்கை வழி தெரிவித்தது. மலேசியாவில் அவை கடந்த மாதம் 28ஆம் நாள் மேற்கொண்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஓர் அங்கமாக அது அமையும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜிபிசி சந்திப்பை மேற்கொள்ளும் சிறந்த தளமாக தாய்லாந்தும் கம்போடியாவும் மலேசியாவை தேர்ந்தெடுத்துள்ளன. இடைக்கால தற்காப்பு அரச தந்திர குழுவை அமைதி காப்பு இடைக்கால படையாக அங்கு அமர்த்துதல், ஆசியான் கண்காணிப்பு குழுவை அனுப்புதல் ஆகியவை அந்த சந்திப்பின் நோக்கமாக அமையும் என அந்த ராணுவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 817 கிலோமீட்டர் தொலைவிலான அவ்விரு நாடுகளின் எல்லை பகுதிக்கு பல்லாண்டுகளாக தாய்லாந்தும் கம்போடியாவும் உரிமை கோரி வருகின்றன. அதனால் பலமுறை அந்த தென்கிழக்காசிய நாடுகளின் எல்லையில் பதற்றம் உண்டுள்ளது. துள்ளி திரியும் சிறார் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் அவலம் நாட்டில் அதிகரித்து வருகிறது. அதனை துடைத்தொழிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் சிறாரிடையே பாலியல் முறைகேடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஜூல் மற்றும் நண்பர்கள் எனும் கதை புத்தகம் இன்று வெளியீடு கண்டது.
வண்ண படங்கள் கொண்ட கதை புத்தகங்கள் சிறாரை எளிதில் கவரக்கூடியவை. அதனை மையமாக கொண்ட ஜூல் மற்றும் நண்பர்கள் கதை புத்தகம் 5 சிறுகதைகளை உள்ளடக்கியது. ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுddin அந்த நூலை வெளியீடு செய்தார். Isu berkaitan dengan jenayah seksual ini sebenarnya semakin meningkat peratusan dia. Daripada tahun 2023 anggaran kes sebanyak lebih daripada 1,500 kes, dan pada tahun seterusnya saya difahamkan ada kenaikan sebanyak 26 hingga 27%. Jadi I find this book very timely because kita memang memerlukan publicity material ataupun info kisah ataupun material yang boleh digunakan untuk kempen kesedaran kepada kanak-kanak kita lah. மலேசியாவில் சிறுவர் சிறுமியர் மீதான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இக்காலகட்டத்தில் சிறாரிடையே சரியான தொடுதல், தவறான தொடுதல் பற்றிய விழிப்புணர்வு இருப்பது இன்றியமையாதது. அது தொடர்பான சிறாரின் புரிதலை எளிதாக்கும் வகையில் இந்த புத்தகம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த புக் ஃபுல்லாகவே நான் தான் ஒரிஜினலாக எழுதினேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் என்னோட ஆசியான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த புக் ஆல்மோஸ்ட் 1 year and 5 months கிட்ட எடுத்துச்சு இந்த புக் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஸோ மெயினான சவாலே ஐ திங்க் டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. நான் புக் பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அந்த புக் செஞ்சுட்டு டிராஃப்ட் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து ப்ரூஃப் ரீடிங் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்க என்ன அந்த பிள்ளைங்களுக்கு புரியுது அது எல்லாமே பார்த்துட்டு திருப்பி அந்த எடிட்டிங்லாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புக் ஆக்சுவலி ஆத்தரைஸ் பை புஸ்தக நெகாரா மலேசியா. ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட எடுத்துச்சு. சிறார் பாலியல் முறைகேடு தொடர்பான இந்த கதை புத்தகம் தமிழ், மலாய், ஆங்கிலம், ஹிந்தி, இந்தோனேசியா, பிலிப்பீன்ஸ், வியட்நாம், தாய்லாந்து, மியான்மார், மெண்ட்ரின் ஆகிய 10 மொழிகளில் வெளியிடப்பட்டதால் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த ப்ராஜெக்ட் இண்டும் செக்ஷுவல் க்ரூமிங் அவேர்னஸ்க்கான ஒரு ப்ராஜெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ரியலைஸ் தட் எவ்ரி ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைங்களாச்சும் இதுக்கான ஒரு விக்டிமாக இருக்காங்க செக்ஷுவல் க்ரூமிங்காக. பேசிக் ஆஃப் குட் டச், பேட் டச், இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டில் இருந்து சொல்லி கொடுக்குறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உருவாக்கணும். ஏன்னா பிள்ளைங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறப்ப அந்த கம்ஃபர்ட் இருக்கிறப்ப மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஒரு தபோவான விஷயம் பார்க்காம இது ஒரு இம்பார்ட்டண்டான இஷ்யூவாக ஒரு எஜுகேஷன் சார்ந்த ஒரு விஷயமா அவங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க இன்னும் ஐ திங்க் கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பின மலேசியா அமைப்பு மற்றும் யுனிசெஃப் இளைஞர் ஆலோசனை வாரிய உறுப்பினர் என பல்முகங்களை கொண்ட 23 வயது எழுத்தாளர் முகமது நஸ்ரி இளைஞர் மேம்பாட்டிற்காக தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வழங்கி வருகிறார். மலாயா பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் 2ஆம் ஆண்டு மாணவரான அவர் சமூகத்தில் மாறுதலை உண்டாக்கும் முயற்சியில் அனைத்து தரப்பினரும் கைகோர்க்க வேண்டும் எனும் கோரிக்கையையும் முன்வைத்தார். சிறார், பெற்றோர், கல்வியாளர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கு இந்த புத்தகம் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.我对我团体的每个人都是有信心的，但是我对这个团体表演，坦白说我没有信心。Stop！ 我觉得前面根本不出。老师我们可以换歌吗？我还是不行哦。我连半首都还没有唱到，老师就已经喊停了。那时候我是What happened？ 呢個唔成理由嚟㗎啦，咁點啊？我哋有資格取消佢哋㗎。கடந்த 24ஆம் நாள் தாய்லாந்து கம்போடிய எல்லையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் தாய்லாந்தில் உள்ள வீடுகள், பள்ளிகள், பொதுமக்கள் வாழும் பகுதிகள் ஆகியவை சேதமுற்றன. சேதமுற்ற பகுதிகளை 23 நாடுகளைச் சேர்ந்த இராணுவ வீரர்களும் 11 நாட்டு தூதர்களும் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டனர். அந்த தாக்குதலில் சுகாதார மருத்துவமனை, பள்ளிகள், கடைகள் ஆகியவை சேதமுற்றன. இந்த சேதங்களையும் தாய்லாந்து மக்கள் அல்லலுறுவதையும் உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக தாய்லாந்து ராணுவ பேச்சாளர் வின்தாய் சுவாரி தெரிவித்தார். தாய்லாந்து கம்போடிய எல்லை நெடுகிலும் நீண்ட காலமாகவே பதற்றம் மேலோங்கி இருந்தது. அதன் எதிரொலியாக கடந்த வாரம் மோதல்கள் வெடித்தன. இதில் குறைந்தது 43 பேர் பலியான வேளை 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பு கருதி
வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். பல ஆண்டுகளுக்கு பின் அடுத்து தென்கிழக்கு ஆசிய அண்டை நாடுகளுக்கு இடையே நிலவிய மிக மோசமான எல்லை தகராறாக இது வகைப்படுத்தப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையிலான தொலைபேசி கலந்துரையாடலின் பலனாக இரு நாடுகளும் போரை நிறுத்த இணக்கம் தெரிவித்தன. எல் சல்வடோரில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற அரசியலமைப்பு வாக்கெடுப்புக்கு பின்னர் அதிபர் பதவிக்காலத்தை 6 ஆண்டுகளாக நீட்டிக்கும் திருத்தத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் அங்கீகரித்துள்ளது. அதிபர் மறுதேர்தலும் அந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் அடங்கும் என அதிகாரியர் தெரிவித்தனர். அதிபரின் 2ஆம் சுற்று தேர்தல் நீக்கப்பட வேண்டும் என்ற அரசியலமைப்பு திருத்தத்தையும் நியூவர்ஸ் ஐடியஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான அனா ஃபிக்வேரோ முன்மொழிந்தார். அரசியலமைப்பில் செய்யப்பட்ட இந்த மாற்றங்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தற்போதைய அதிபர் நயீப் புகேல் இனி கால வரையறையின்றி போட்டியிட வகை செய்கிறது. அவரை 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கும் நிலையில் எதிர்க்கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் 3 மட்டுமே அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நியூவர்ஸ் ஐடியஸ் முன்மொழிந்த அரசியலமைப்பு திருத்தங்களை எதிர்க்கட்சியான அரேனா கட்சி முற்றாக நிராகரித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினரான மார்செலா விலாதோரோ இந்த மாற்றங்கள் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இந்த அரசியலமைப்பு மாற்றங்கள் நாட்டை பின்னோக்கி இட்டுச் செல்லும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த மாற்றங்கள் நாட்டில் மக்களாட்சி அடிப்படைகளை சிதைக்கும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 2019ஆம் ஆண்டிலிருந்து எல் சல்வடோர் அதிபராக இருந்த நயீப் புகேல் 2024ஆம் ஆண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிலியில் உள்ள ஓஹிகிங்ஸ் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை செப்புச் சுரங்கம் சரிந்ததில் சுரங்க தொழிலாளர் ஒருவர் உயிர் இழந்தார். மேலும் 5 இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டது. அப்பகுதியில் நேர்ந்த நிலநடுக்கத்தால் சுரங்கத்தில் சரிவு ஏற்பட்டதாக தேசிய பேரிடர் தடுப்பு மற்றும் மீட்பு சேவை தெரிவித்துள்ளது. இந்த பேரிடரில் மேலும் 9 பேர் காயமடைந்துள்ள வேளை அவர்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லை என அவர்கள் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் இயற்கை பேரிடரா, சுரங்கத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட மனித நடவடிக்கைகளால் ஏற்பட்டதா என்பது குறித்து அரசு தற்போது ஆராய்ந்து வருகிறது. குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிப்போருக்கு சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் ஆறுதல் தெரிவித்ததோடு மீட்கும் நடவடிக்கையை தீவிரமாக்கும்படி செயலாக்க தரப்பை பணித்துள்ளார். காசா மீதான போரை அடுத்து இஸ்ரேல் உடனான அனைத்து ஆயுத வர்த்தகத்தையும் முதன்முறையாக தடை செய்தது ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா. இஸ்ரேலிய அமைச்சர்கள் தனது நாட்டிற்கு வர தடை விதித்த 2 வாரங்களுக்கு பிறகு அது அந்த திடுக்கிடும் அறிவிப்பை செய்தது. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற அரசாங்க கூட்டத்திற்கு பிறகு ஸ்லோவேனியா பிரதமர் ராபர்ட் கொலோப் அந்த தடையை அறிவித்தார். இஸ்ரேலுடனான ஆயுத இறக்குமதி ஏற்றுமதியை தடை செய்த முதல் ஐரோப்பிய நாடாக ஸ்லோவேனியா உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிக்கை வெளியிட்டது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டின்மையும் உள்பூசலும் நிலவுவதால் ஸ்லோவேனியா சுயேட்சையாக இயங்க முடிவெடுத்துள்ளது. 2023ஆம் ஆண்டும் அக்டோபர் முதலே இஸ்ரேலுக்கு இராணுவ ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியையும் அரசு வழங்கவில்லை. அது மட்டுமின்றி கடந்த ஜூலை தொடங்கி ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளிலேயே ஸ்லோவேனியா முதன்முறையாக இஸ்ரேலிய அமைச்சர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்தது. ஜூன் 2024ஆம் ஆண்டு ஸ்லோவேனியா நாடாளுமன்றம் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. அதன் அடியொற்றி அயர்லாந்து, நோர்வே, ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் இஸ்ரேலின் மூர்க்க தாக்குதலை கடுமையாக சாடின.对我团体的每个人都是有信心的，但是我对这个团体表演，坦白说我没有信心。Stop！ 我觉得前面根本不出。老师我们可以换歌吗？我还是不行哦。我连半首都还没有唱到，老師就已經喊停了。那時候我是What happened？ 呢個唔成理由嚟㗎啦，咁點啊？我哋有資格取消佢哋㗎。
மக்காவ் பொது பூப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்துள்ளார் ஜஸ்டின் ஹோ. நாட்டின் அந்த ஒற்றையர் வீரர் அரையிறுதியில் இந்தியாவின் தருண் மனப்பள்ளியை 19-21, 21-16, 21-16 என வீழ்த்தினார். ஏறத்தாழ 80 நிமிடங்களுக்கு அவ்வாட்டம் தொடர்ந்தது. உலக தரவரிசையில் ஜஸ்டின் ஹோ 45ஆம் நிலையிலும் தருண் மனப்பள்ளி 47ஆம் நிலையிலும் உள்ளனர். முதல் செட்டை 19-21 என தருணிடம் பறிகொடுத்தார் ஜஸ்டின் ஹோ. அதன் பின்னர் தனது ஆட்டபாணியை மாற்றிக்கொண்ட தேசிய வீரர் அடுத்த இரு செட்களில் 21-16, 21-16 என மிளர்ந்தார். நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஜஸ்டின் ஹோ இந்தோனேசிய வீரர் அல்வி ஃபர்ஹானுடன் மோதுவார். அல்வி ஃபர்ஹான் மற்றொரு அரையிறுதியில் 2022 காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியாவின் லக்ஷ்யா செனை 21-16, 21-9 என தோற்கடித்தார். ஷா அலாமில் நாளை தொடங்குகிறது அனைத்துலக கலப்பு தற்காப்பு கலை போட்டி. அந்த போட்டியில் 8 நாடுகளைச் சேர்ந்த வீரர் களம் காண உள்ளதாக ஏற்பாட்டாளரான டத்தோ ஏரன் முஸ்தபா அசீஸ் தெரிவித்தார். அந்த மாபெரும் போட்டியில் டகெஸ்தான், ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா, புரூனாய், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகளின் வீரர்கள் மோத உள்ளனர். இளைஞர்களிடையே குறிப்பாக பகடி வதைக்கு ஆளானவர்களின் மனநலம், பாதுகாப்பு ஆகிய கூறுகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இப்போட்டி நடத்தப்படுவதாக அவர் கூறினார். இளைய தலைமுறையினருக்கு மரியாதை, ஒழுக்கம், மனவலிமை ஆகிய தற்காப்பு கூறுகளை உள்ளடக்கிய இந்த முயற்சிக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹெனாயோ பாராட்டு தெரிவித்தார். இந்த போட்டியின் காலிறுதிச் சுற்று ஆகஸ்டிலும், அரையிறுதிச் சுற்று செப்டம்பரிலும், இறுதிச் சுற்று அக்டோபரிலும் 3 கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பருவத்தோடு டாட்டன்ஹாமிலிருந்து வெளியேறுகிறார் அவ்வணி கேப்டன் சான் ஹியூங் மின். அந்த இங்கிலீஷ் அணியை விட்டு விலக வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டதாக அவர் கருதுகிறார். 33 வயதான சான் 2015 பாயர் லெவர்குசனிலிருந்து டாட்டன்ஹாமில் இணைந்தார். டாட்டன்ஹாமுக்காக 450 தடவைக்கு மேல் களம் கண்டிருக்கும் அந்த தென்கொரியர் 173 கோல்களை புகுத்தியுள்ளார். அடுத்த இலக்காக அவர் அமெரிக்கா செல்லக்கூடும் என நம்பப்படுகிறது. 41 ஆண்டுகளில் டாட்டன்ஹாமுக்கு முதல் ஐரோப்பிய கிண்ணத்தை பெற்று தந்ததை சான் பெருமையாக கருதுகிறார். ஏஜெக்ஸுக்கு அணி மாறுகிறார் ஆஸ்கர் குளோக். அவரை 1,47,50,000 யூரோ வரையில் அவ்வணிக்கு விட்டுத்தர ரெட்புல் சால்ஸ்பர்க் இசைந்திருக்கிறது. 21 வயதான குளோக் ஏஜெக்ஸுடன் 5 ஆண்டுகளை உட்படுத்திய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அணியில் மிளிர்ந்ததால் அந்த இஸ்ரேலியருக்கு கூடுதலாக 1,72,50,000 யூரோ வழங்கப்படும். மத்திய திடல் வீரரான குளோக்கை ஒப்பந்தம் செய்ய சில அணிகள் போட்டி போட்டன. ஆனால் குளோக் ஏஜெக்ஸை தேர்வு செய்ததாக அவரின் தந்தை தெரிவித்தார். அந்த டச்சு அணி முன்வைத்திருக்கும் ஊதியத்தை காட்டிலும் ரோமா 2.5 மடங்கு கூடுதலாக வழங்க முன்வந்ததாக அவர் சொன்னார். ஏஜெக்ஸில் 10ஆம் எண் பொறிக்கப்பட்ட சீருடையை குளோக் அணிவார். குரல் பொன்னொடு வெள்ளி இரண்டும் பொருந்திடில் அன்னவன் ராளதுவே யாம். பொன் போல தகதகவென்று அக்னியாக இருக்கும் குண்டலினி சக்தியானது மேல் எழுந்து வந்து துரியத்தில் வெள்ளி போன்று பிரகாசிக்கும் ஜோதியுடன் கலக்க ஞானமாகும். அதுவே முக்தி நிலை என ஆன்ம அறிவொளி பாதை காட்டுகிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.